மாமிசம் விற்கும் கடையில் ஒருவன் ஆடு வெட்டுகிறான். சரி, அது அவன் செய்யும் பாவமா அல்லது ஆடு முன் செய்த கர்ம வினையா? ஆடும் ஒரு சிவகங்கைன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சாமி, மாமிசம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, கிராமத்தில் ஆடு கோழி வளர்க்குறாங்க, அப்போ அது எப்படி சாமின்னா? உன்னை தானே நான் சாப்பிட வேணான்னு சொன்னேன், கசாப்பு கடைக்காரனை வெட்ட வேணான்னு நான் சொன்னேன்னு. ஏன்னா அது அவனுடைய தொழில். அவன் எல்லாரும் ஊரில் சாப்பிடாமல் இருக்க மாட்டான் இல்லையா? நீ கடவுளை தேடுறோம், நீ ஒழுக்கமாக இருந்துக்கோ, ஊரை பற்றி யோசிக்காத. உன்னை மாதிரியே ஊர் இருக்காது. அதனால் ஆடு வளருது கோழி வளருது, அது அவன் கசாப்பு கடைக்காரன் வேலை. நீ போய் கறி வாங்கினா உனக்கு பாவம் இல்லை, ஆனால் வெட்டினவனுக்கு பாவம் தானே. ஆனால் வெட்டினவனுக்கே பாவம் இல்லை. ஏன்னா பாவம்னு அவனுக்கு தெரியாத வெட்டும் போது அது பாவம் இல்லை. பாவம்னு தெரிஞ்சு வெட்டினா பாவம். இந்த பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்குதுன்னா மனசில் இருக்குது சாமி. ஒரு சீடர் கேட்டாங்க, அவங்களுக்கு என்னமோ மிகுந்த, எனக்கு இது மட்டும்தான் சந்தேகம், இது மட்டும்தான் சந்தேகணும், இதை கேட்டால் என்னைய சாமி அடித்தாலும் அடிப்பார் அப்படின்னு சொன்னேன். அணிலுக்கு எதுக்கு 3 கோடு இருக்குன்னு கேட்டாங்க. அணிலுக்கு முதுகில் 3 கோடி ஏன் இருக்குன்னு சாமிகிட்ட கேட்டாங்க. ராமர் போட்டாருன்னு சொல்லு. ஆமாம் சாமி, இந்த குரங்கெல்லாம் ராமாயணம் பாலம் போடும்போது ராமேஸ்வரத்தில் குரங்கெல்லாம் கல் தூக்கின்னு போய் போட்டுன்னு இருந்தது. இந்த அணில் சின்ன சின்ன கல்லை ஊட்டிக்கின்னு போச்சு. ராமர் பார்த்து அப்படியே தடவுனாரு, 3 கோடு உண்டுதுன்னு சொல்லு. சாமி சொல்ல சாமி, இந்த மகாபாரத போரை பற்றி ஏற்கனவே சொன்னீங்க. கர்ணன் உயிர் போகாமல் அவரை காத்திருந்தது அவர் செய்த தர்மம், அதனால் அவர் உயிர் பிரியவில்லை. அதுக்கப்புறம் கண்ணன் அந்த தர்மத்தை எல்லாம் யாசகம் செய்தார், அதற்கப்புறம் உயிர் போச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம். புண்ணியத்தையே கொடுக்கறதே பெரிய புண்ணியம் இல்லையா? அது எப்படி புண்ணியம் போயிருக்க முடியும்? எங்கே போச்சு? யாருக்கிட்ட? கர்ணன் கொடுக்குறாருன்னு சொல்கிறோம். ஆமாம். அப்போ எப்படி புண்ணியம்? அது அந்த புண்ணியத்தை கொடுக்குறதும் புண்ணியம் தானே? புண்ணியம் தான். அப்புறம் புண்ணியம் போகலை தானே? அப்புறம் உயிர் எதுக்கு போகுது? எங்கே போச்சு? எங்கே போச்சு? இதை தான் எதை படித்தாலும் சரியாக படிக்கணும், எதை பார்த்தாலும் சரியாக பார்க்கணுன்றது. புண்ணியத்தை வாங்கணும் பூமியில் இருக்கிறான் கண்ணன். ஆமாம். புண்ணியத்தை கொடுத்தவன் சொர்க்கத்தில் இருக்கிறான் கர்ணன். அப்போது இவன் புண்ணியத்தையே தானமாக கொடுத்ததால கடவுளே போக முடியாத இடத்துல கர்ணன் போய் நின்னான். கடவுள் கூடவே இருந்த பஞ்சபாண்டவர்கள் போக முடியாத இடத்துல கர்ணன் போய் நின்னான். அப்போது தர்மத்தையே புண்ணியத்தையே தானமாக கொடுத்ததால கடவுளோட சிறப்பு வாழ்ந்தவன் அவன். இப்போ நம்ம வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புண்ணியத்தை கொடுக்கவே முடியாது. யார் சொன்னது? புண்ணியத்தை கொடுக்கறது அது இன்னும் புண்ணியம் தங்கி தானே இருக்கு. யாருக்கு? எங்கே தங்கி இருக்கோம்? கர்ணன்ட்ட. எப்படி தங்கி இருக்கோம்? எப்படி தங்கி இருக்கோம்? இப்போ இங்கே என்ன சொல்லின்னுக்கிறேன், பாவம் புண்ணியம் ரெண்டையும் இந்த பூலோகத்தில் சம்பாதிக்கிறது. இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் இங்கே விட்டுட்டு போகணும். பாவத்தை சம்பாதிச்சாலும் இங்கே பிறந்துக்கினே இருப்பேன் அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக. புண்ணியத்தை சம்பாதிச்சினாலும் அந்த புண்ணிய பலனை தீக்கிறதுக்காக இங்கே பிறந்துக்கினே இருப்பேன். அப்போது இந்த புண்ணியமும் இல்லை, உங்ககிட்ட பாவமும் இல்லை. அப்போ நீ எங்கே போவ? கடவுள்கிட்ட போயிடுவ. அப்போது கண்ணன்கிட்ட பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, கர்ணன்கிட்ட சொர்க்கத்தில் நின்னான். அதுவும் கண்ணனை வரவேற்கிறான் கர்ணன். அதுதான் கர்ணனுடைய சிறப்பு. அதனால் மகாபாரதத்தில் மகாவில்லாளி மகாவீரர்கள் அப்படின்னு புராணம் சொல்லுது. அர்ஜுனனை வில்லாளன்ட்டு. அர்ஜுனெல்லாம் வில்லாளன் இல்லை. அர்ஜுனனை பல முறை கண்ணன் காப்பாற்றப்படுறான். ஆனால் கர்ணனை எவனாவது காப்பாற்றுறது உண்டா? மகாபாரத கதையில் சொல்லுங்க பார்க்கலாம். நாகாஸ்திரம் கர்ணன் விடுறான் அர்ஜுனனை கொல்றதுக்கு. அர்ஜுனன் வில்லாளன்னு வச்சுக்கோ.
அப்படியே நின்றுந்தான்னா அவன் தலை புட்டுக்குன்னு கர்ணனுடைய காலில் ஊந்துருக்கும். ஆனால் கர்ணன் என்ன பண்ணான், தேரில் இருந்ததால் அர்ஜுனன் சொல்கிறான், சாமி என்ன சாமி இப்படி வருது, என் தலை காலி ஆகிடும் பொழுதுதானே, நீ பயப்படாது நின்றுக்கு நேர்றான்னா. நாகாசுரம் வரும்போது பூமியில் சொருவிட்டான் தேர் எடுத்துன்னு போய் கண்ணை அழுத்தி. அதனால் தலையில் இந்த கிரீடத்தை எடுத்துன்னு போயிடுச்சு அது இல்லையா. ஆனால் கர்ணனை எவனாவது காப்பாற்றணும் உண்டா? அப்போது வீரன் சொன்னால் முதல் வீர பீஷ்மன், ரெண்டாவது வீரன் கர்ணன், மூணாவது வீரன் துரோணன். ஆனால் துரோணர் கூட வஞ்சகன் இல்லையா, வஞ்சகன் தானே. ஏன்னா அந்த ஏகலைவன் பீஷ்மனுடைய சிலையை செய்து வச்சு அவனுடைய வில்வித்தையை சிறந்து நிற்கிறான். ஆனால் பீஷ்மர் சொல்லிக் கொடுக்கல. அவன் ஒரு அம்பு விடுறான். பீஷ்மர் 100 பேர் 105 பேரை கூப்பிட்டுன்னு காட்டுக்கு போகிறார் கலை சொல்லி கொடுக்கறதுக்கு. 5 பேர் பஞ்சபாண்டவர், 100 பேர் கௌரவர். இந்த 105 பேரை கூப்பிட்டுன்னு போகும்போது அந்த ஏகலைவன் விடுற அம்பு 7 மரத்தை தொலைச்சிக்கின்னு போகுது. பீஷ்மன் பயந்து போயிடுறான். துரோணர் யாரா இப்படிப்பட்ட ஒரு வீரன் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும், சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லை. நம்ம கற்றுக் கொடுக்காது இப்படி ஒரு வீரனாடா, வாடா நீ என் கூட நீ இருக்கணும் இல்லை. அவன் தானே மனுஷன். இந்த ஆள் என்ன பண்ண, கூப்பிட்டு கட்டவரில் கட் பண்ணிக்கினான் இல்லையா. அதனால் ஏகலைவனால் சண்டை போட முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய வீரனாக இருந்துக்கிடும். பீஷ்மர் இறந்து இருக்கிறப்போ ஏகலைவன் சொல்கிறான், என் குரு என்னுடைய கட்டவரில் காக்கலன்னா நான் அர்ஜுனை கொன்று இருப்பேன், என் குருவை காப்பாற்றி இருப்பேன்றான். அவன் தானே வீரன். அப்புறம் அர்ஜுன் எங்கே வீரன்? சும்மா புராணம் சொல்லிக்கின்னு இருக்குது. உண்மையை சிந்திச்சு பாருங்க, அதனுடைய பொருள் தெரியும். மாதா பிதா குரு மூவராலையும் கர்ணன் கைவிடப்பட்டதா பார்க்குறோம். இந்த நிலை ஏன் சுவாமி, எதனால்? கர்ணனை மாதா பிதா குரு 3 பேருமே கைவிட்டுட்டாங்க. ஆமாம். அந்த நிலை ஏன், இதை பற்றி சொல்லுங்கள் சார். பிதா கர்ணனை கைவிடவே இல்லை. அதை தான் இப்போ கூட சொன்னேன், சரியாக படிங்க சரியாக பாருங்கன்னு. கர்ணனுடைய பிதா சூரியன், கர்ணனுடைய மாதா குந்தி. ஆனால் கர்ணனை எப்போவுமே சூரிய பகவான் விட்டு கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு ஆபத்துலையும் வந்து 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 சொல்கிறான். இந்திரன் வரான், குண்டலி கவசத்தை கேட்க வரான், கொடுக்காத அவன் புள்ளியை காப்பாற்றுறதுக்கு வரான் அப்படின்னு சூரிய பகவான் சொல்லியிருந்தாங்கிறார். அதனால் பிதா கைவிடவே இல்லை, கடைசி வரைக்கும் கைவிடவே இல்லை. ஆனால் குரு கைவிட்டான், பரசுராமர். கர்ணனுக்கு குரு யார்? பரசுராமர் கைவிட்டார். ஆனால் தாய் கை விட்டுட்டா. ஏன் கை விட்டா? முறை தவறி குழந்தை பெற்றுட்டான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமாகி குழந்தை பிறந்துட்டா அவள் எப்படி வச்சுன்னு காப்பாற்ற முடியும் உலகத்தில்? அப்போ உலகத்துக்கே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்ட்டு சொன்னேன் இல்லை. அது மாதிரி ஒரே ராத்திரியில் குழந்தை பிறந்து போச்சு குந்திக்கு. இப்போ அந்த குழந்தைய எத்தனை கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு என்ன சொல்லுவாள்? அதனால் ஆற்றுல ஒரு பொட்டியில் வச்சு இந்த புடவையெல்லாம் வச்சு ஆற்றுல விட்டுட்டான். அப்போ தேர் ஓட்டியும் துரியோதனுடைய அப்பனும் 2 பேரும் போகும்போது அப்போ சொல்கிறான், ஏன்னா இவன் ஏழை தேரோட்டி, துரியோதனுடைய அப்பன் அரசன். அதனால் சொல்கிறான், இந்த பெட்டி நல்லா இருக்குது, இந்த பெட்டி எனக்குடான்றான். அவன் தேரோட்டி என்ன சொல்கிறான், பெட்டிக்குள்ளே பணம் இருக்குன்னு சொல்லணும், பெட்டிக்குள்ளே இருக்குது எனக்குன்னு. அதனால் பெட்டியை திறந்தால் குழந்தை இருந்தது. குழந்தைய அவன் தூக்கி போட்டான், பொட்டியை இவன் தூக்கி போட்டான். அதே மாதிரி குரு கிட்ட கலை கற்றுக்கிறான். அங்கே போய் கெடுத்தது யார்? கண்ணன் கெடுத்தான். கண்ணன் போய் கர்ணனுடைய தொடையில் வண்டா தொலைக்கலன்னு சொன்னால் பீஷ்மர் சபிக்க போகிறதே இல்லை. இவர் பரசுராமர் தொலைச்சி, நீ பிராமணனா இருந்தீன்னா இந்த வழியை நீ தாங்க முடியாது, நீ ஒரு சத்திரியன், அதனால தான் இந்த வழியை தாண்டியன்னா குரு பத்துங்கிறார். இது தொலை போட்டுட்டு ரத்தம் பாயுது. ஆனால் சீடனுடைய கருணை பாரு,
காலே போனாலும் குரு தூக்கம் கலையக்கூடாதுன்னு தாங்கிக்கு நிற்கிறான். ஆனால் குரு என்ன பண்ணுறாரு, இவ்வளோ வலியை தாங்கின்னு ஒரு பிராமணனால் இருக்க முடியாது, ஒரு சத்திரியனால் தான் இருக்க முடியும். நீ சத்திரியன், சண்டை போடும்போது உனக்கு இந்த கலை பயன் தராதுன்னு சபிச்சிட்றான் இல்லையா? அங்கே கெடுத்தது யார்? கண்ணன். இங்கே கொன்னது யார்? கண்ணன். அதனால சொல்லிட்டான், கொலையும் அவன் தான் செய்கிறான் அப்படின்னு அதையும் சொல்லி போட்டான். நிறைய ஒய்ஃப், எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 3 ஒய்ஃப்ஸ். பட் ஆனால் வந்துட்டு ராமருக்கு, அதாவது தசரதன் மகன் ராமனுக்கு ஒரு ஒய்ஃப் மட்டும்தான். அவர் ஏகபத்தி விரதனாகவும் இருந்தார். சரி, இது எப்படி சாத்தியமாயிற்று? ஒரு பழமொழி ஒன்றுக்குது, விந்து விட்டவன் நொந்து கட்டான்னிட்டு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிறது பெரிய கஷ்டம். அவன் 60,000 பொண்டாட்டியை வச்சுருக்க முடியுமா? கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜத்தில் பேசக்கூடாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நிஜம். அதை தான் ராமன் ஒழுக்கத்தை பற்றி வாழ்ந்து காட்டினான். ராமன் ஒழுக்கமாக வாழ்ந்து ராமனுடைய அப்பன் ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்து அது என்ன பிரயோஜனம்? தசரத மகாராஜாவுக்கு உண்மையான மனைவிகள் 3 பேர் தான் இல்லையா? ஆனால் ராமனுக்கு ஒரு மனைவி தான். உலகத்தில் மக்களுக்கு ஒழுக்கமாக எப்படி வாழணுன்றது தான் ராமாயணத்தினுடைய கோட்பாடு. உலகத்தில் மனுஷன் எப்படிலாம் வாழ்வான்றது தான் மகாபாரதத்தினுடைய கோட்பாடு. அதனால் 60,000 பொண்டாட்டி அவன் எந்த ஊரில் வச்சுப்பான்? 60,000 பொண்டாட்டி இப்போ மெட்ராஸ் ஃபுல்லாக சேர்த்தினா கூட 6 லட்சம் இருக்காது போலுக்குது. இவ்வளோ நெருக்கடியான இடத்துலையே 60,000 பொண்டாட்டி வச்சுருந்தான்னா அவனுக்கு எத்தனாயிரம் பிள்ளைங்க இருக்கும்? அந்த ஊர் பிடிக்குமா பாரு, யோசித்து பாரு. அதனால் இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எடுத்துக்கக்கூடாது. 60,000 பொண்டாட்டியோ இல்லை 120,000 பொண்டாட்டியானா வச்சுன்னு போகிறான். நம்ம எத்தனை பொண்டாட்டியை வச்சுக்கிறோம், எத்தனை புருஷனை வச்சுக்கிறோன்னு பார்க்கணும். இன்னைய வாழ்வை தேடுங்க, ஆதியை தேடாதீங்க. கற்பனையில் எழுதின கதையெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. பீமன் இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க ஆம்பளைங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம், முன்னெல்லாம் கறித்தூள், செங்கல் தூள், களிமண் இதிலெல்லாம் பல்லு வளர்க்குவாங்க. இப்போ இவ்வளோண்டு ப்ரெஷ் ஒன்று வாங்கிக்கணும் வளர்க்குறாங்க இல்லை? ஆனால் பீமன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆலமரத்தை பிடுங்கி பல்லு வளர்க்குவானோ. ஆலமரம் பிடிக்கிற அளவுக்கு வாய் இருந்தால் அவன் எவ்வளோ பெருசு இருக்கணும்? அவன் தலை எவ்வளோ பெருசாக இருக்கும்? இந்த ஊர் அளவு தலை இருக்கும் பொழுது அப்படி ஒரு மனுஷன் இருந்திருப்பானா? இந்த கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜ கதைக்கு எத்தனை, வாழ்க்கைக்கு எத்தனை வரக்கூடாது. அதெல்லாம் கதையோடவே போயிடணும். வாழ்க்கை வேறு, கதை வேறு. அதனால் அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ? நன்றி சுவாமி. சொல்லுமா. கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்லை வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா? வெளிப்படையா என்ன, எப்படி ஓ சாமி அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. சில பேர் வந்துட்டு எப்படிமா வேர்ட்ஸை வாயால சொல்லியும் ப்ரே பண்றாங்க. அதுதான் இப்போ கத்தனேன் நான், அதுதான் இப்போ கத்தனேன். இந்த வருவான் கோயிலுக்கு, ஓ ஓ என்னடா இது ஆட மாடா மேய்க்குது, கடவுள்றாது புனிதமான பொருள், ஐயா அப்பான்னு வணங்கணும். அப்போது அதை அமைதியாக வணங்கணும் இல்லையா? அப்படி வணங்கதான் அது கடவுள் வழிபாடு. கத்தி வணங்கினா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம். கடவுள் வழிபாடு பண்ணல, மற்றவன் பார்க்கணுன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா? கடவுள்ன்றது அமைதியான பொருள், அமைதியாக பண்ணணும் கடவுள். ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது. பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி? ஆமாம். அந்த மாதிரி பண்ணுறது தேவையா? பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுளை ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா? சரி, அதெல்லாம் தேவையா? அப்படி சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா? ஒவ்வொன்றும் டீச் பண்ணுது இல்லை, தேவையாது. எல்லாத்துலேயும் கற்றுக்கிற மாதிரியான விஷயம். அதுதான் நாடகம், பஜனை. எல்லாத்தையும் மக்கள் கற்றுக்கிறதுக்காக. அப்போ நாடகம் சினிமாலாம் கிடையாது. அதனால் எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க. அது தவறு இல்லையா? இது தவறு இல்லை. இது அதுவாவது ஒழுங்காக பண்ணாங்க. இது ஒரு நாடகத்தில் கூட ஒருத்தன் பொண்ணு ஒருத்தங்கிட்ட இல்லையே.
எல்லா குடும்பமும் கெட்டு போடும் போலுக்குது இந்த நாடகத்துங்கள பார்த்தேன். ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணு இருந்தால் 4க்கும் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டார், அங்கங்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணுது. வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க போலுக்கு. அந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் இருக்குது. சோறு கேட்டால் நாடகம் பார்த்து வந்து போடுறான்றாங்க, அப்படி இல்லை இருக்குது இப்போ. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி. இப்போ நாடகம், அப்போ வந்து நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா, இப்போ டிவியில் நாடகம், ஸ்க்ரீனில் சினிமா, இதெல்லாம் வந்து ஆதியில் அதெல்லாம் கிடையாது. அதனால் ஊர் கூடி தெருக்கூத்து, பஜனை, பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியறதுக்கு வச்சாங்க. இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை. சொல்லுமா. இறைவனுடைய அருள் அப்படின்னா என்ன? எதெல்லாம் இறைவனுடைய அருளாக நம்ம எடுத்துக்கலாம் சுவாமி? உன்னை காப்பாற்றுறது இறைவனுடைய அருள், நீ வாழறது இறைவனுடைய அருள், நீ சாகிறது விதியினுடைய அருள். நீ எது ஓணும் எடுத்துக்கோ. நீ இந்த உலகத்தில் வாழணும்னா உயிர் ஓணும். உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அது இறைவன், அதனுடைய அருளால் தான் நீ உலகத்தில் வளர்த்தின்னு வர, எல்லா செயலும் செய்துன்னு வர. அப்போ இறைவனுடைய அருள் இது. மரணம் வந்து விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும். சொல்லு. அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே வடநாட்டில் நடந்ததாவே புராணங்கள் சொல்லப்படுது, தென்னாட்டில் அந்த அளவுக்கு சொல்லப்படலை. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சுவாமி? காரணம்னா, இப்போ டிவியை திருப்பினீங்கன்னா வடநாட்டு டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்லை. வடநாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா புராண கதைகள் போடுவான், சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும். தென்னாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா 1000 கதைகள், எதுக்கு அதை சொல்கிறான்னு தெரியாத கதைங்களாக இருக்குது. மந்திரக்காரன் வரான், திடீர்னு மந்திரம் பண்ணுறான், தந்திரம் பண்ணுறான், பேய் வந்து திடீர்னு அப்புறம் வேறு இதில் போயிட்டான். அப்போது இந்த மாதிரி கதையை எழுதி காசுக்காக போட்டுங்கிறான். வடநாட்டில் என்ன பண்ணுறான், இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணுன்றது புராண கதையாக போடுறான். அதனால் இங்கே புராணத்தை எவனும் தொடர்றது இல்லை. ஆனால் வடநாட்டில் இருக்கிற மகாபாரதம் தென்னாட்டில் எவனா எழுதுனானா வடநாட்டில் இருக்கிறது தான் போட்டான் டிவியில். ராமாயணம் இங்கே இருக்கிறவன் போட்டானா வடநாட்டில் இருக்கிறவன் தான் போட்டான். ஏன்? சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் நடந்துருக்குதுன்றதுக்கு போடுறான். இவன் சமூகத்தில் இல்லாததை இவனாக ஒரு கற்பனையில் எழுதி இவன் அவங்க கூட போட்ட, அவன் இவனை கொல்றது. எத்தனை வாட்டி தான் ஒருத்தனை கொல்லுவாங்க, எத்தனை வாட்டி தான் ஒருத்தன் உயிராக வருவான்னு தெரியல நாடகத்தில். அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான். அதனால் மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது, இந்த மாதிரி உதவாத நாடகங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கம்மா. சொல்லுங்கள். நன்றி சுவாமி. இப்போது நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்கிறது பண்ணிட்டு இருக்கோம், அது சரியா சுவாமி? அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா? ஒரு ப்ராப்ளமும் வராது, ஆனால் செய்யணும். ஏன் செய்யணும்? கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? குழந்தைங்க இருக்குதா? எத்தனை குழந்தைங்க இருக்குது? ஒரு குழந்தை தான் இருக்குதா? எவ்வளோ வயசு? 4 வயசு. 4 வயசு. இப்போ ஒன்றும் தெரியாது, அது பச்சை மண் அது. இப்போ உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நீ பூஜை பண்ணுற. இந்த பூஜையால் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனால் இந்த பண்ணுற பூஜையை உன் பிள்ளைங்க பார்த்துக்கினே இருக்குது. நாளைக்கு நீ இறக்க போகிற, உனக்கு பண்ணுறதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். செத்தவங்களுக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது. இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறது தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள் இல்லையா? அது செய்யணும் இல்லைப்பா? கண்டிப்பாக அதான் செய்யணும். வெற்றிவேல் வீரவேல் என்ன முருகனை நினைத்து காரியத்தை தொடங்கி செயல்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் இறுதியில் தோல்வி கண்டதும், தந்திரத்தையே துணையாக கொண்ட ஆஸ்திரேலியர் இறுதியில் வெற்றி கண்டதும் எதனால் சுவாமி? உலக விஷயம், ஆங்கிலேயர். உலக விஷயம்ன்றது வேறு, தெய்வ விஷயம்ன்றது வேறு. தெய்வத்தை கும்பிட்றதால உனக்கு மரணம் வராமல் இருக்காது. ஆங்கிலேயர் இங்கே வரும்போது அவன் அணுகுண்டு எடுத்துன்னு வந்தான். நீ இவ்வளோண்டு கத்தியை வச்சுக்கணும், டப்ப டப்ப டப்பா நீனா அவன் டும்மு டும்முன்னு சுட்டுட்டு போட்டான். அதுக்கு கடவுள் வந்து முன்னாடி நிற்க மாட்டார், சுடு நான் நிற்கிறேன்னுட்டு. அதனால் கடவுள் வழிபாடுன்றது வேறுமா, நம்ம உலக வாழ்வுன்றது ஒரு வேறு. இடம் பிடிக்கிறதுக்காக வந்தவன் வெள்ளைக்காரன். அதனால் இந்த மன்னரங்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழலை. ஒருத்தன் இவனுங்களே காட்டி கொடுத்துக்கினானுங்க. எட்டையப்பன் யார்? கட்டபொம்மனை காட்டி கொடுத்துருவேன் இல்லையா? இப்படி தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்கள்லாம் ஒருத்தன் எதிர்த்தான், ஒருத்தன் காட்டி கொடுத்தான். நவாப்பு என்ன பண்ணான்? காட்டி கொடுத்தான். அப்போது இப்படி காட்டி கொடுக்கும்போது எதிரிக்கு வசமாக மாட்டிக்கிச்சு. இதுக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது.
இதை வந்து கடவுள் வழிபாட்டில் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால் கடவுள் வழிபாட்டை கடவுளை கும்பிட்டுட்டா நான் சாக மாட்டேன். கடவுளை கும்பிட்டா இப்போ இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க தெரியுமா? தெரியும் சுவாமி. எல்லாரும் சேர்ந்து இந்தியா ஃபுல்லாக பூஜை பண்ணாங்க, இந்தியா ஜெயிக்கணும்னு. இவங்க பண்ணதால் அவங்க இந்தியா தோற்று போச்சு. அதனால் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறது என்கிட்ட வருவாங்க, சாமி எனக்கு வீசிங் இருக்குது, நான் இங்கே வந்தால் சரியாக போடுமா, வராதுன்றது. ஏன்னா அவன் கடவுளை தேடணுன்னு வரல, அவன் உடம்பு நல்லா ஆகணும்னு வர, அதுக்கு டாக்டர் இருக்கிறார். போ கடவுளை தேடணும்னு வீசிங் இருக்குதோ குஷ்ரோக்கு இருக்குதோ எது இருக்குதோ, நான் கடவுளை தேடணுங்கன்னு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போகும். அது மாதிரி இது வந்து வெற்றி தோல்வி. இப்போ நீ உனக்கு கடவுள் வழிபாடு பண்ணி நீ ஜெயிச்சின்னா அவன் கடவுள் வழிபாடு பண்ணி அவன் ஜெயிக்க மாட்டானா? அதனால் இதெல்லாம் சும்மா ஊர் மேட்சுக்கு காட்டுற விஷயங்கள், நிஜ வாழ்வுன்றது வேறு. அதனால் வெற்றி தோல்வி வந்து மக்களோட போகிறது, அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதிகாசங்களில் தீயவர்களை அழிப்பதற்காக நல்லவன் சூழ்ச்சிகள் செய்து வென்றெடுப்பதாக அறிகிறோம். அந்த நல்லவன் சூழ்ச்சிகள் செய்வது தவறல்லவா சுவாமி? இப்போ ஒரு திருடன் வரான் உங்கள் வீட்டுக்கு திருடுறதுக்கு. ஏய் நான் தான் வீட்டுக்காரன், நேரம் இப்போ எதிர நிற்பியா குத்தி போட்டு உதயத்துன்னு போடுவான் இருக்கிறதெல்லாம். அப்போ என்ன பண்ணுவேன், 4 வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவான், இப்போ வருவான், நம்ம 4 பேரும் ஒழிஞ்சு நின்று பிடிச்சிக்கணும். சூழ்ச்சி இல்லையா அது? சூழ்ச்சி இல்லையாம்மா? சூழ்ச்சி. தீயவனை அழிக்கிறதுக்கு எதை பண்ணா நான் அழிச்சானா அது சந்தோஷப்படுங்க. எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சின்னு போனால் நம்ம பிறந்ததே குறைம்மா இல்லையா? நம்ம வாழறதே குறையான வாழ்வு. எது நிறையான வாழ்வு? யார் நிறையான வாழ்வு வாழ்ந்தவன்? அதனால் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கக்கூடாது, காரணங்களை மட்டும் ஆராயணும். அது ஆராய்ஞ்சால் தான் நமக்கு உண்மை தெரியும். சாமி, ஆன்மீகத்தின் உச்சநிலை என்ன சாமி? ஆன்மீகத்துக்கு உச்சநிலை ஆன்மீகத்தை எதுக்காக பண்ணுறோம்? அமைதிக்காகவா? அமைதிக்காக பண்ணுறான். ஒரு கஷ்டம் வருது, ஊந்து பரல்றேன். அந்த கஷ்டம் முடிஞ்ச உடனே ஊந்து பரல்வனா? ஏன் பரல்ல? கஷ்டம் மறந்து போச்சு, இப்போ அமைதி ஆகிட்டேன். இதுக்கு பேர் அமைதி? இதுக்கு பேர் அமைதி? சலனம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் என் மனம் ஒரு பிறந்த குழந்தை மாதிரி என்னைக்கு நிற்குதோ அந்த குழந்தையோட மனசில் மட்டும்தான் அமைதி இருக்கும். வளர்ந்த மனசில் வேதனையே படலைனாலும் ஏற்கனவே பட்ட வேதனையோட தடம் இருக்குதுங்க. ஒரு தென்னை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரம் வளர்ந்து அப்படியே மேலே போயிடுச்சு. சரி, தென்னை மரம் மேலே போயிச்சே, கீழே எதுக்கு படிக்கட்டாக இருக்கணும்? தடம் இருக்குது, அது கடந்து வளர்ந்து போன அந்த இவ்வளவும் கடந்து தான் போயிருக்குது. இல்லைன்னா அந்த தென்னை மரம் வளரவே வளராது. அந்த போல வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த அந்த பாதை நாம் மறக்கணும்னு நினச்சால் கூட அதோட வலியும் வேதனையும் நாம் இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் மறந்து போக முடியாது. இதை அனுபவிக்கிற மனசுக்கு தான் தெரியும். எதையும் கஷ்டப்படாதவங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். வேதனைப்படுற மனசுக்கு அதை தாண்டி வர்றதுக்கு வழி இல்லாமல் தவிக்கும் போது தான் அந்த வேதனையை நமக்கு என்னன்றது புரியும். புரியுதுங்களா? அப்போ இப்படி ஒரு இக்கட்டான காலகட்டம் வந்தால் கூட ஒரு மனம் சலனம் இல்லாமல் சஞ்சலம் பண்ணாமல் இருந்தால் அந்த மனம்தான் பேரானந்தம் குடிகொண்ட அமைதியான மனம். மற்ற வாழ்க்கையில் வேறு யார் வாழ்க்கையிலையும் அமைதின்றது வந்து போகக்கூடிய இரவு பகல் மாதிரி தான். நிலையாக யார் வாழ்க்கையிலும் அமைதியே இருக்காது. புரியுதா? இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன், நாளைக்கு சந்தோஷமாக இருப்பேன். சரி, இந்த நிலைக்குமா? நிலைக்காது. திரும்பி அதை மறக்க அடிக்கக்கூடிய காலம் வரும். புரியுதா? இரவு பகல் மாதிரி இந்த உலகம் மாற்றிக்கினே இருக்கும். அப்போ நிரந்தரமான அமைதி இந்த உலகத்தில் வாழக்கூடிய சராசரி மனுஷனுக்கு கிடைக்காது. அது கிடைக்கணும்னா உலக வாழ்க்கையிலேருந்து தாமரையில தண்ணீர் மாதிரி வாழ்க்கையை நடக்க தொடங்கினால் மட்டும்தான் அந்த நிம்மதியும் அந்த அமைதியும் கிடைக்கும். வேறு யாருக்கும் அது கிடைக்காது. எல்லாருக்கும் ஒரு தற்காலிகம் தான். புரியுதா? புத்தர் ராஜாவாயிட்டார். ராஜா இருந்தால் என்ன பண்ண? எல்லாமே கிடைக்குமா? பிச்சைக்காரன் காட்டுக்கு ஓடலாம். நான் கூட ஊரை விட்டு ஓடணும் ஒரு காலத்தில். ராஜா ஏன் ஓடணும்? அவரு தான் கேட்டதே எல்லாமே கிடைக்குமே. ஓடினாரு. ஏன் ஓடினாரு? ராஜா இருக்கும்போது அரண்மனையில் இருக்கிறாரு. புத்தனுக்கு அரண்மனை இருக்குது, ஆனால்
எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது இந்த உலகம் இல்லை, புத்தன் மட்டும்தான் இருந்தான். உலகத்தோட அரண்மனையில் இருக்கும்போது உலகம் இருந்தது, புத்தம் இல்லை. அரண்மனையை விட்டு காட்டுக்கு போனவன புத்தம் இருக்கிறான், உலகம் இல்லை. இந்த ரெண்டு தான் நிம்மதிக்கும் அமைதிக்குமான வேறுபாடு. உன்னை விட்டால் மட்டும்தான் ஒன்று கிடைக்கும். புரியுதுங்களா? உலகத்தை விட்டவனுக்கே நிரந்தர அமைதி, உலகத்தை படைச்ச யாருக்கும் நிரந்தர அமைதின்றது வாய்ப்பே கிடையாது. புரியுதா? சரி சாமி, கடவுள் ரொம்ப கருணையானவர்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? அவருக்கு கஷ்டமா நம்ம கஷ்டமா? நமக்கு. நம்ம கஷ்டமா? உன்னை படைச்சது யார்? உங்கள் அப்பா அம்மாவா கடவுளா? அம்மா அப்பா. கடவுளோட குழந்தையா நீ? உன்னை படைச்சது யாருப்பா? அம்மா அப்பா. அப்புறம் கடவுளை ஏன் திட்டுற? உன்னை படைச்சது யாருன்னு உனக்கே தெரியும், அப்புறம் எது கடவுளைப்பா? சும்மா இருக்கிற மனுஷனை போய் சீண்டி சண்டை வழி தானே இது? சண்டை போடலாமா நம்ம? அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, அவர் கருப்பா சிவப்பான்னு தெரியாது, நெட்டையா குட்டியான்னு தெரியாது. ஆனால் நம்ம வாங்குற ஒரு அடிக்கும் காரணக்கத்தா யாரு? பாடா போனவன். படைச்சது யாரு உண்மையிலேயே? அப்பா அம்மான்ற தெய்வம் தானே உன்னை படைச்சது. நீ நல்லது செஞ்சிருந்தா நல்ல வீட்டில் பிறந்திருக்க போற. நீ பண்ண பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை இறைவன் கொடுக்கறது மட்டும்தான் வேலை. கண்டக்டர் இருக்கிறாரு, டிரைவர் இருக்கிறாரு, கண்டக்டருங்கிறாரு. பஸ் ஏற நீ தான் சொல்கிற, சாமி நான் மதுரவாயில் போனோம், நான் திருவள்ளூர் போனோம், நீ யாருன்னா எத்தனை விட்டுருவார் அவர்? நீ வாங்கின டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாப்பில் அவர் எத்தனை விடுவார். அந்த வேலையை மட்டும்தான் இறைவனும் பண்ணுறாரு, கண்டக்டரும் பண்ணுறாரு. எந்த வேலையா? பஸ்ஸில் ஏறி நீ எந்த டிக்கெட் எந்த ஊருக்கு வாங்கினியோ அந்த ஊரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மட்டும்தான் அவர் வேலை. நீ போகிறதுக்கு அவர் காரணம் கிடையாது. அவரா காரணம்? அவர் அவனை வீட்டிலேருந்து கூட்டின்னு வந்தார். நீ தான் பஸ் ஏறின, நீ தான் டிக்கெட் வாங்கின, நீ தான் இறங்க போகிற. எத்தனை விடுறது மட்டும்தான் அவர் வேலை. அதை போல் மனுஷனோட வாழ்க்கையில் கர்மா செஞ்சது மனிதன், அந்த மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடம்பை கொடுக்கறது மட்டும்தான் இறைவனோட வேலை. உன் பிறவிக்கும் இறைவனுக்கும் எல்லளவும் சம்பந்தம் கிடையாது. உன் கர்மா தான் உன்னை படைக்குது. உனக்கு இறைவன் யாரு? உன் கர்மா தான். இங்கே இறைவனுக்கே வேலை கிடையாது சாமி, புரியுதா? கர்மா தான் இறைவன். கர்மாவை நல்லா கும்பிடு. இறைவனை திட்டவே கூடாது. இந்த உண்மை புரிஞ்சதுன்னா இறைவனை பற்றியே நம்ம பேசவே மாட்டோம். புரியுதா? எல்லாம் விதிப்படி நடக்கும் சாமி. விதிக்கு காரணம் என்னோட செயல். புரியுதா? அப்போ முதல்ல விதியை ஜெயிக்கணும். விதி நல்லா இருக்கணும்னா செயல் நல்லா இருக்கணும். செயல் நல்லா இருக்கணும் சாமி. கடலில் உப்பு தண்ணி தாகம், கடல் தண்ணி குடிச்சா தீருமா? தீராது. அங்கேருந்து ஒரு 100 அடி அதே கடல் திட்டுக்கு அப்புறம் மண்ணை தோண்டி எடுத்தா அதே தண்ணி தான் இங்கே வருது, ஆனால் அதில் உப்பு இல்லை. அதை போல் நம்மளோட வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்குன்னா இந்த துன்பமும் துயரமும் நமக்கு வராது. செயலை சிறப்பாக செஞ்சால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். செயலை தப்பு தப்பாக பண்ணிவிட்டு முடிவு மட்டும் நல்லா வரணும்னா வாய்ப்பில்லை ராஜா. எங்கேருந்து வரோம்? படிக்கிற காலத்தில் படிக்கணும். அங்கே போனால் பக்கத்தில் இருக்கிறவங்க பாப்பான காட்டுவானான்னு போனால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சொல்பா சாமி, மனுஷனோட இயக்கத்தை தீர்மானிக்கிறது அது மனிதனுடைய இயக்கத்தை தீர்மானிக்கிறது எண்ணமா விதியா இல்லை கர்மாவா சாமி? எது? மனுஷனோட நிலையா? இயக்கத்தை மனுஷனோட இயக்கத்தை தீர்மானிக்குது மனசுன்ற அதுக்குள்ளே இருக்கிற புத்தி. புத்தி என்ன பண்ணுது? மனம்ன்ற பொருள் 3 விதமான பொருளை உள்ளே வச்சுருது. மனம்ன்றது ஒரு பீரோ மாதிரி. அந்த பீரோக்குள்ள சித்தம், புத்தி, அகங்காரம்ன்ற 3 பொருளை வச்சு இறைவன் பூட்டிட்டான். நமக்கு தெரிஞ்சது மனம் மட்டும்தான். பீரோ பார்க்குறோம், ஓ மனம்ன்ற பீரோ பார்த்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் இப்படி இருக்குது, இந்த வடிவத்தில் வேலை செய்யுதுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. புரியுதா? நாம் செயலை செஞ்சுனே இருக்கிறோம். அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி வினைகள் உருவாகுது. அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புத்தியும் வேலை செய்யுது. காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய செயலெல்லாம் நம்ம உள்ள பீரோக்குள்ளே, மனம்ன்ற பீரோக்குள்ளே இருக்கிற புத்தியில் பதிவாகுது. அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி குழந்தையாக இருக்கும்போது புத்தி வேலை செய்யலை, வளர வளர புத்தி வேலை செஞ்சு
இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேணான்னு அந்த புத்தி தான் மனுஷனுக்கு குணத்தையே தீர்மானிக்குது. எது? புத்தி தான் ஒரு மனுஷனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் காட்டக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? புத்திக்கு இருக்குது. அந்த புத்தி உருவாகிறதுக்கு காரணம் யாரு? எத்தனையோ பிறவிகளை செஞ்ச உன்னுடைய கர்மா அதில் பதிவாயிருக்குது. புரியுதா? அப்போ உன் குணத்தை தீர்மானிக்கிறது உன் புத்தி, அதை தீர்மானிக்கிறது உன் செயல். அப்போ உன் கேரக்டரையே மாற்றக்கூடியது எது? நீ செய்யக்கூடிய செயல். செய்யக்கூடிய செயலை சிறப்பாக செய்யணும்னா உன் சிந்தனையை முதல்ல சிறப்பாக வச்சுக்கணும். உன் சிந்தனை தான் செயல்பட போகுது. புரியுதா? அப்போ சிந்தனையை எப்போவும் கூர்மடுங்காமல் பார்த்துக்கணும். எப்பவுமே கூறாக வச்சுக்கினே இருந்தேன்னா செயலெல்லாம் சிறப்பாக நடக்கும். செயலெல்லாம் சிறப்பாக நடந்துனா பலன்லாம் சிறப்பாக கிடைக்கும். அதுதான் உன்னோட குணம். காந்தி இருக்காரு, அவர் எப்போ மகாத்மா காந்தின்னு சொன்னாங்க? குழந்தையிலே சொல்லிட்டாங்களா அவரா? ஐயோ மகாத்மா காந்தி பிறந்தாருன்னு சொன்னாங்க? இல்லையே. பிறக்கும்போது சாதாரண காந்தி தான், போகும்போது மகாத்மா காந்தி ஆனார். எப்படி அது? அவரை ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு பேட்டி எடுக்கிறான். ஏம்பா உன்னை வந்து மகாத்மா காந்தின்னு ஊரெல்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, ஆனால் உன் புள்ளையில் ஒருத்தன் குடிகாரன் ஆகிட்டான். இவ்வளோ பெரிய மகாத்மாவுக்கு எப்படி ஒரு குடிகாரன் பிறந்தான்? எப்படி அது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டி எடுக்கிறான். ரொம்ப இக்கட்டான கேள்வி. அப்போ மகாத்மா காந்தி சொல்கிறாரு, அது அவனும் சொல்லி குத்தம் இல்லை, ஒரு நல்ல அப்பா எப்படி இருக்கணும் பார்த்துங்க. பேட்டி எடுக்கும்போது என்ன பண்ணால் தான் குற்றத்தை மறைச்சிட்டு அது ஒரு தருதலைங்க, நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், படிக்க வச்சேன் படிக்கலை, வேலைக்கு சேர்த்து விட்டேன் வேலை செய்யலை, அது வீணாக போச்சு, கெட்டவங்க கூடலாம் சேர்ந்து வீணாக போச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் மகாத்மா காந்தின்ற அவ்வளோ பெரிய ஆளை ஒருத்தன் சாதாரணமாக ஒரு கேள்வி இடக்கு முடுவாக கேட்டான். ஏங்க நீங்கள் மகாத்மா, உங்கள் பிள்ளை எப்படி குடிகாரனா ஆனா அப்படி ரொம்ப ஈஸியாக கேட்டாப்புல. ஆனால் மகாத்மா காந்தி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னார், வேற ஒன்றும் இல்லைப்பா, அவன் எப்போ பிறந்தான் தெரியுமா? எங்கள் அம்மா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு என் பொண்டாட்டி பணிவிடை செஞ்சுங்கிறான். என் வயசு சின்ன வயசு, அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் பொண்டாட்டி எங்களோட அம்மா நோய்வாய்ப்பட்டுக்கிற என்னோட அம்மாவுக்கு பார்த்து 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 பணிவிடை செஞ்சுன்னு இருக்கும்போது நான் சின்ன வயசுன்றதுனால என்னோட இச்சைக்கு என்னோட மனைவியை கூப்பிட்டேன். அவள் எவ்வளோ புனிதமான காரியம் செஞ்சுனுக்கிறா, அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் என்னோட ஆசைக்கு நீ வான்னு கூப்பிடக்கூடிய தருணத்தில் நான் பக்குவத்தில் இருக்கும்போது பிறந்தவன் பாவன், அதனால தான் அவனும் பக்குவம் இல்லாத பிறந்தான். எவ்வளோ பெரிய மகாத்மா! யாரால உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்க முடியும், சொல்ல முடியும் தைரியமா? அவன் இந்த நிலைக்கு ஆளான காரணம் நானுப்பா. நான் அன்னைக்கு ஒழுக்கமாக இருந்தேனா, நான் கட்டுப்பாடோடு இருந்தேனா, அந்த டைமில் பிறந்த என் பிள்ளையும் ஒழுங்காக இருந்திருப்பான். புரியுதுங்களா? அப்போது எங்கேயோ ஏதோ செஞ்சிட்டோம்ன்றதுல விஷயம், எங்கேயோ செஞ்ச விஷயம் தான் நான் பிறவியை தீர்மானிக்குது, என் குணத்தை தீர்மானிக்குது, என்னை உலகமே பாராட்டுறதா ஐயோயோ இந்த பாடா போனவன் நான் தூட்டுறதுக்கு காரணமும் என்னோட செயல் தான். புரியுதுங்களா? அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம? ஊடு அழுக்காக இருந்தால் வெள்ளை அடிச்சாகணும், மனசு அழுக்காக இருந்தால் என்ன பண்ணோம்? வெள்ளை அடிச்சாகணும். சொல்ல முடியுமா? கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் எந்த பெயிண்டரும் போய் அடிக்க முடியாத, இருக்கிற ஒரே பெயிண்டர் நீ தான், ஒரே ஊடம் நீ தான், ஆளினால் நீ தான். ஏன்னா ஊட்ட அழுக்காக்கணும்னே நீ தான், அதை சுத்தமாக்கி தொலைய வேண்டியது நீ தான். புரியுதுங்களா? அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? செயல் சுத்தமாக இருந்தால் சிந்தனையும் சுத்தமாக இருக்கும். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு, ஒன்று முன்னே இருக்கும் ஒன்று பின்னே இருக்கும். அப்போது யோசிக்கிற விஷயங்கள் இது தப்பு தவறுன்னு தெரிஞ்சால் அதை திரும்ப நம்ம யோசிக்க கூடாது. எது நல்லதோ அதை தேடியே போக ஆரம்பிச்சோம்னா நடக்கக்கூடிய வாழ்க்கையில் தவறுகள்லாம் திருத்தி நீயும் நல்லவனாக வாழ்ந்து உன்னை 4 பேர் நல்லவன் சொல்கிற அளவுக்கும் உன் வாழ்க்கை அமையும். புரிஞ்சுதா? சரி.